ஹாய். இப்போ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பொங்கல் வந்துருச்சு. அந்த பொங்கலுக்கு வந்து எங்க வீட்ல வந்து இன்னைக்கு பொங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு மொத நாளே பேசியிருந்தோம். அதனால தான் நாங்க காலையிலே வெள்ளன எந்திரிச்சிட்டோம். நானு, எங்க அண்ணன், எங்க அம்மாலாம் வெள்ளன எந்திரிச்சு, குளிச்சுட்டு கீழ வாசப்படிலாம் கோலம் போட்டு எல்லாமே பண்ணிட்டுருந்தோம். திரும்ப மேல வந்து சாமிக்கு பொங்கல் வைக்கலாம். 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எந்திரிச்சு கிளம்புனோம். எங்க அம்மா வந்து அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு, அடுப்புக்கெல்லாம் பொங்க பானைக்கெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சுட்டு, அப்புறம் அடுப்புக்கும் பொட்டு வைப்பாங்க. அதையும் வச்சு முடிச்சுட்டு, அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்டெப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கோம். எங்க அம்மா அடுத்து இதை பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, அடுத்து பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்க பழைய வீட்ல இருந்தோம். அங்கேயெல்லாம் இந்த மாதிரிலாம் நாங்க செஞ்சதே கிடையாது. இதுதான் எங்க புது வீடு. வாடகை வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அங்க வந்து தான் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணோம். விறகடுப்புல கேஸ் அடுப்பு இருக்குது. இருந்தாலும் நாங்க விறகடுப்புல செஞ்சா தானே இது ஒரு பாரம்பரியமான இதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சோம். இது நாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் பொங்க வச்சதில்ல. இதுதான் வருஷம் நாங்க வைக்கிறோம். வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எல்லாமே பால் இதெல்லாம் ஊற்றி பொங்கல்லாம் ரெடி பண்றாங்க. சூடம்லாம் வச்சு அதை எப்பயுமே சூட வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொங்கல் வைக்கிறவாசி சாமியை கும்பிட்டு அப்படியே சூடத்தை பொருத்தி அப்படியே பொங்க பானையை அடுப்பில் வச்சு அதை அப்படியே பொங்கி வரந்தாண்டி வெயிட் பண்ணா அது எந்த பக்கம் பொங்குதுன்னு சொல்லிலாம் வெயிட் பார்ப்பாங்க. இந்த பக்கம் பொங்குனா நல்லது, இந்த பக்கம் பொங்கலாட்டினா ஒரு இதுன்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க. நாங்களும் அதுக்காண்டியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே நல்லா மடமடன்னு தீ எரிஞ்சு அந்த இது எப்படா பொங்கும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்களும் பாருங்க, அது எந்த பக்கம் பொங்குது, இந்த பக்கம் பொங்குனா நல்லதுன்னுலாம் சொன்னாங்க. கரெக்டாக தான் பொங்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கும் அதே பக்கம் பொங்கி நல்லதாகவே வந்துருச்சு. அடுத்து 3 சுற்றி இந்த அரிசியெல்லாம் போடணும்லாம் சொன்னாங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போட்டாங்க, 2வது எங்கள் அண்ணன் போட்டாங்க, 3வது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நான் போட்டேன். எல்லாருமே சுற்றி போட்டு அப்படியே பொங்கலுக்காண்டி ரெடியாக இருந்தோம். அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா அப்படியே அரிசிலாம் ஃபுல்லாக அரிசி எடுத்து போட்டு வெல்லம்லாம் தட்டி போட்டு கிறிஸ்மஸ் ஏலக்காய் நெய்யிலெல்லாம் வறுத்து செஞ்சு போட்டு அப்படியே ஒரு பொங்கலை வந்து ரெடி பண்ணலாம். கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. வெல்லத்தை போட்டு அப்படியே எங்கள் அம்மா கிண்டுன்னு கிண்டுறாங்க. நான் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். அதை கிண்டுன்னு கடைசியில் நெய்யில் வறுத்து கிறிஸ்மஸ் உதிரியெல்லாம் போட்டு முடிச்சு ஒரு வழியாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நாங்கள் சாமிக்கு வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம், கொய்யாப்பழம், எலுமிச்சைப்பழம், தேங்காய், வாழைப்பழம், இந்த வெத்தலைப்பாக்கு, கரும்பு இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமியை வந்து படைச்சி இதுதான் எங்கள் வீட்டு சாமி ரூமு. நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம்.